அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வசந்த நவராத்திரி. ஒரு வருஷத்துக்கு முக்கியமான 4 நவராத்திரிகள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சாரதா நவராத்திரிய பத்தி நல்லாவே தெரியும். இந்த பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 9 நாட்களை வசந்த நவராத்திரின்னு சொல்லுவோம். இந்த எல்லா நவராத்திரியுமே பெண் தெய்வங்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த வசந்த நவராத்திரி நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாட்கள்னே சொல்லலாம். அந்த வகையில வசந்த நவராத்திரியோட முதல் நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் 9 நாட்களுக்கு இந்த வசந்த நவராத்திரி இருக்கும். இந்த 9 நாட்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள்னே சொல்லலாம். நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த 9 நாட்களை நாம பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில நாம கேட்ட வரம் 9 நாட்களுக்குள்ள கிடைக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் 9 நாட்களுக்கு நைட்டு 9 மணிக்கு நீங்க எழுதினாலே போதும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வசந்த நவராத்திரியோட முதல் நாள். அதே மாதிரி தெலுங்கு வருட பிறப்பும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதாவது யுகாதி பண்டிகை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு. அதே மாதிரி இந்த நாள்ல இன்னும் 2 அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. அதுல ஒரு சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான சேர்க்கைனே சொல்லலாம். 7 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு பங்குனி மாசம் 16ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 7. இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 7 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அந்த முக்கியமான அற்புதமான சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 333 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு தேதி 30. இதோட கூட்டுத்தொகை 3. அதே மாதிரி மார்ச் மாசம் 3வது மாசம் 3ஆம் பிறை சந்திர தரிசனம் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 3வது திதி. அந்த வகையில 333 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 3 நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் கிடைச்சிட்டாலே கோடீஸ்வரனா வாழக்கூடிய பாக்கியம் நிச்சயமா ஏற்படும். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானோட அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி அடுத்தடுத்து நாம செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வெற்றிகரமா முடியும். நல்ல விஷயங்களும் சுப காரியங்களும் நம்மள தேடி வரும்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பல அற்புதமான சேர்க்கைகள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் 3:33 இந்த வார்த்தைய 3 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். மூட்டை மூட்டையா பணமும் நகையும் சேரும்னு சொல்லி சக்தி வாய்ந்த பரிகாரத்தை முதல் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தைய 33 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். நீங்க கேட்ட பணத்தை இந்த தேவதை உங்களுக்கு கொடுத்தே தீரும். எக்கச்சக்கமா உங்க வீட்டுல பணம் சேரும்னு சொல்லி 2வது பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வசந்த நவராத்திரிக்கான பதிவு தான் இது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தைய சொல்ல போறேன். இந்த ஒரு வார்த்தைய நீங்க எழுதி, அதுவும் 9 முறை மட்டும் எழுதி என்ன வரம் கேட்டாலும் 9 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருக்கீங்க, மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்றது நல்லது. ஏன்னா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 நாட்களுக்கும் நாம செய்ய போறோம். அதாவது ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி வரைக்குமே இந்த பரிகாரத்தை நாம செய்யணும். டெய்லியும் ஒரு பேப்பரா எடுத்து அந்த பேப்பரை பறக்க விடுறதுக்கு பதிலா
இந்த மாதிரி நோட்ல எழுதி வைக்கும் போது இந்த நாளோட எனர்ஜி அது அப்படியே அந்த நோட் புக்ல இருக்கும். அது இன்னமுமே நமக்கு நல்ல நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும், அற்புதமான பலனை கொடுக்கும். சரி, எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும், வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருக்கு, தொடர்ந்து இந்த கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். ஆனா ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2-3 வேண்டுதல் இருக்குன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தரை இன்னொரு வேண்டுதலுக்காக நீங்க செய்ய சொல்லுங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு செய்யுங்க. தொடர்ந்து 9 நாட்கள், அதாவது ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. மத்த நேரத்துல எல்லாம் செய்யக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, மத்த நேரத்துல தாராளமா செய்யலாம். ஆனா இந்த நைட்டு 9 மணிக்கு நீங்க செய்யும் போது அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்க நைட் ஷிஃப்ட் போறவங்களா இருந்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு கூட செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நடுவுல எந்த கேப்பும் இல்லாம தொடர்ந்து 9 நாட்களுக்கு நீங்க செய்யணும். இந்த வசந்த நவராத்திரியோட 9 நாட்கள்ல எந்த நாள்ல இந்த வீடியோவை பார்த்தாலும் அந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சு தொடர்ந்து 9 நாட்களுக்கு நீங்க செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி நைட்டு 9 மணிக்கு அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அம்பாள் கிட்டையும் எந்த பெண் தெய்வமா வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வத்தை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல, அப்படி இல்லனா நோட் புக்ல 9 டைம்ஸ் 9 முறை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. அந்த வார்த்தைய இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். தாம்பா, தாம்பா, தாம்பா. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு. இத பத்தி நிறைய பதிவுகள் நம்ம சேனல்ல நான் கொடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நல்ல ரிசல்ட்டை கொடுத்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டுனே சொல்லலாம். உங்க வேண்டுதல் என்னவோ அதை மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு இந்த தாம்பாங்கிற ஸ்விட்ச் வேர்டை 9 முறை நீங்க எழுதுங்க. இந்த வார்த்தையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் அம்பிகை கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 9 நாட்களுக்கும் இந்த வார்த்தைய நீங்க எழுதுங்க. ஒரே ஒரு வேண்டுதலுக்காக தான் 9 நாட்களும் இந்த வார்த்தைய நீங்க எழுதணும். அதே மாதிரி பேப்பர்ல எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா தொடர்ந்து 9 நாட்களும் ஒவ்வொரு நாளுக்கும் புதுசா பேப்பர் எடுக்கணுமான்னு சொல்லி கேப்பீங்க. அப்படியெல்லாம் வேண்டாம். பேப்பரை நாம வேஸ்ட் பண்ண வேண்டாம். முதல் நாள் நீங்க எழுதின பேப்பர்ல உங்களுக்கு இடம் இருக்குன்னா அடுத்த நாளும் அதே பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுத சொன்னேங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு கிறுக்கியெல்லாம் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீட்டா எழுதுறதுக்கு பாருங்க. இப்படி தொடர்ந்து நம்பிக்கையோட இந்த வார்த்தைய 9 முறை நீங்க எழுதும் போது உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா இந்த 9 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன வேண்டுதல்கள் இருக்குன்னா ஒரு சிலருக்கெல்லாம் 2-3 நாட்களுக்குள்ளேயே வேண்டுதல் கட்டாயமா நிறைவேறும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.